Ebebure part 2 of getting ready the minds. Yes. ஏன்னா அடுத்த பார்ட் 1 முடிச்சு அடுத்த செகண்டே பார்ட் 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எபிசோட இது பண்ணோம். ஒரு எபிசோட் 2 பார்த்துருனால நான் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஒரே நாளில் எடுத்துருவேன். ஆஹாஹா, இந்த வாட்டி நானும் இருக்கேன். ஆனால் லாஸ்ட் வாட்டியே நீ இருந்தா, ஆனால் நீ பேசலை, அப்பப்போ பேசலை. ஆனால் நீ ஒரு வல்லை, அதனால் நீ எதுக்கு பேசலைன்னா ஒரு வகையில் பிஸியாக இருக்கு. ஐயோ, எமர்ஜென்சி எமர்ஜென்சி எமர்ஜென்சி, பெட்டு 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 இல்லைடா, பெட்டுடா. நைட் ஆகுது. கதவு சாத்தனியா? அதெல்லாம் சாத்தாங்க. உள்ள எப்படி அப்படி க்ரீப்பராக வரப்போகுது. இவ்வளோ க்ரீப்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வரல அடுக்கல தூங்கி வச்சுட்டு. ஏய், இங்கே தான் ஒன்றுமே ஸ்பான் ஆக மாட்டேங்குதுடா. ஏன்டா இப்படி சேர்க்குற? எவ்வளோ கப்புள் ஸ்டூன்ஸ் தான் தேவைப்படும்? நிறைய தேவை. டோன்ட் கொஸ்டின் மை ரைட்ஸ். ஓ, இந்த டேட்டுக்கு பதிலாக இதுவும் போட்டுருவியா? கப்புள் ஸ்டூன்ஸ் மூணு இதுவா? ஓகே, எவ்வளோடா போடுவேன்? காபிள் ஸ்டோன்ஸ் தாசா இது சுற்றி ஃபுல்லாக போடுவேன். சுற்றி போடுவியா? ஆமாம், சுற்றி போடுவியடா. அப்படின்னா எப்படிடா நீ மேலே வருவ? அப்படின்னா அது ஃபுல்லாக அடைச்சிருமே, நீ கீழே எப்படி போவ உங்கள் மைனிங்க்கு? முன்னால் என்ன ஆச்சுன்னு பார்த்தியாடா? என்னால் ஒரு ஆட்டு போயிடுச்சா? அதிசயமான திருப்பி ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ். திருப்பி அவன் மைனிங்க்கு கிளம்பிடும். அப்போ எதுக்குறாய் காவல் ஸ்டோன்ஸ்? எனக்கு புரியலை. நீ எண்டிங்கில் உனக்கு புரிய எல்லாமே. இந்த ஸ்டேஸை எவன் எந்த முட்டாள் தலைக்கீழே போட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு? எனக்கு யாரோ ஒரு முட்டாள் தலைக்கீழே போட்டு ஸ்டேர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒழுங்கா போட்டு எவ்வளோ தாய் எவ்வளோ வந்துடும் ஒன்று உருவிட்டான். ஒழுங்கோ நேரம் ஆன் சொல்லிட்டேன். நீ தலையில போட்ட தலையில தான் வருவேன். ஓகே, நான் கரெக்டாக வந்துட்டேன். இப்போ ஹர்ஷா மேலே போகிறார். இங்கேருந்து அப்படியே எங்கே எடுத்து போய் கடை போகிற ஹர்ஷா? ஃபுல்லாக சுட்டி அது இடத்துக்கு. பாவம் ஹர்ஷா, திருப்பி உடைக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. என்னுடைய எல்லா டூல்ஸும் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி மைனிங்க்கு போகிறான்னு நினைக்கிறேன். மைனிங்க்கு தான் போகிறான் காபிள் ஸ்டோன்ஸ்க்காக. இந்த வாட்டி என்னென்னு தெரியல, அவனுக்கு நிறைய இந்த மாதிரி டேர்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, அவன் வருகிறான். பத்தலை போல, 4 நாள் தான் வந்திருக்கு. நான் கீழே தரான். ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி, take it easy, take it easy. எத்தனை காபிள் ஸ்டோன் வச்சிருக்கேன்? ஸ்டிக் இருக்குடா. பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சா? உடைய போடு. ஸ்வாடு ஒஞ்சிச்சு போடுமே. நம்ம கொஸ்டின் கேன்சல் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்குன்னு சும்மாவே ஆன்சர் பண்ணின்னு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் யூ ஆர் ஏ டிசப்பாயின்ட்மெண்ட். என்னடா இது? ஹோ மட்டும் புதுசாக வச்சுருக்க. யூஸ் பண்ணால் தானே புதுசாக
யூஸ் பண்ணாதானே பழசாக இருக்கும். யூஸ் பண்ணேன்னா இந்த மட்டால் படிக்கட்டு தான் டிசப்பாயின்ட்மெண்ட். அப்படின்னா மேலே எடுத்துன்னு போயிட்டு கட்டுறா. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுகிறாய்? ஏய், மேலே எடுத்துட்டு போனாதான அதோட கஷ்டமாக இருக்குது. அதனால தான். ஏன்டா மொத்தத்தையும் கபல் ஸ்டோனில் கட்டிக்கிறாய்? ஆமாம், ஏன்னா வந்து ரூஃபு எல்லாமே உதில் கட்டினால இதுக்கு மட்டும் காவல் ஸ்டோனில் கட்டினான்னு. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்டா இது போல் சுற்றி போடுற? ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் உடஞ்சிருச்சா? என்னோட கடைசி காவல் ஸ்டோன் ஸ்டார் ஹர்ஷா கிட்ட இருக்கிறது. காவல் ஸ்டோன் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்போ திருப்பி மைனிங்ஸ்க்கு போக போகிறான்னு நினைக்கிறேன். டைம் என்ன நீங்கள் கம்மிங்கோ 5:16. நான் 2 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிய போகுது. ஒரு வீடியோ 8 நிமிஷம் இருக்கும். ஒரு பாட்டு 8 நிமிஷம் இருக்கும். அட்டே டப்பாட இடத்த மைன் பண்ணிட்டேனே. எங்கடா அந்த காபிள் ஸ்டோரி படியத்தை மைன் பண்ணிட்டேன். இந்த வீட்டை நீ இந்த மைண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணாமல் விட மாட்டேன். எல்லாமே தான் இருக்குமா? இந்த வாட்டி என்னென்னு தெரியல, வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் காபிள் ஸ்டோன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 35 காபிள் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் நிறைய மைன் பண்ணதுக்கு 35 ரொம்ப கம்மியானது. நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது போலையே. சுற்றி போட வேணாம்டா, ஒரே ஒரு ஸ்டார்ஸ் போட்டு போதுமே. அதான் ஒரே ஒரு ஸ்டார்ஸ் தான். இந்த மரத்தை எரிச்சாதான் நம்மளுக்கு இடம் கிடைக்கும். ஆனால் எரிக்க முடியாது. ஏன்? ஏன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இல்லை. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும்னா அயன் வேணும். என்கிட்ட அயன் இல்லை. இந்த கேம் விளாடுக்கப்புறம் மேட்சும் இருக்காது. Yes. Almost. No. இது அப்படியே கீழே இறங்கி வருமா? இல்லையா, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் முடிச்சு. மேலே மட்டும்தான் போட்டிருக்க. ஆமாம், அப்படிதான் டிசைனா அப்படிதான். அப்படியா? ஆமாம், கொஞ்சம் மேலே ஏறி காட்டு எனக்கு. ஓகே. சமையல் தான் இருக்கு பாரு. நிறைய வேலை இருக்கு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. பாய். பார்ட் 9 பார்ட் 5 பார்ட் 6 ஃபினிஷ். பாய்.